அடுத்த சோதனை. குகையின் உள்பகுதியில் ஒரு நெருப்பு நதி. அது மிகவும் ஆபத்தாக இருந்தது. பார்க்கவே பயமாக இருந்தது. மதியின் அறிவு மற்றும் சேதுபதியின் நுணுக்கத்தால் அவர்கள் அதை தாண்டினர். சேதுபதி தனது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நெருப்பு நதியை தாண்ட வழியை கண்டார். குகையின் ஆழத்தில் அவர்கள் ஒரு பெரிய சூறாவளி வழியாக செல்ல வேண்டியிருந்தது. சேதுபதி மற்றும் மதி மிகுந்த கவனத்துடன் அதை கடந்து சென்றனர். சூறாவளி அவர்களின் ஒற்றுமை மற்றும் நம்பிக்கையை சோதித்தது. குகையின் இறுதியில் சேதுபதி மற்றும் மதி ஒரு பெரிய விலங்கு காப்பாளரை சந்தித்தனர். சேதுபதி தனது நுணுக்கத்தையும் மதி தனது துணிச்சலையும்